ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டஸ்கி டோன் பீப்புள், அவங்களுக்கு தான் இந்த லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், என்ன மேக்கப் போட்டாலும் அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இது உனக்கு சூட் ஆகலமா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு ஆசையா இருக்கும். ஒரு மாதிரி டார்க்கா இருப்பாங்க, ரொம்ப டார்க்கா இருப்பாங்க. அது வந்து அவங்க ப்ளூ பிக்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் கருப்பா இருக்கவங்களே கொஞ்சம் அங்கங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வார்மா இருக்கும், ஹைலைட்டடா தெரியும். இந்த மாதிரி ரெண்டு விதமா இருப்பாங்க. அந்த ரெண்டு விதமா இருக்கவங்கள முதல் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படிப்பட்ட டோன் அப்படின்னு. ஏன்னா டோனுக்கு ஏத்த மாதிரி தான் லிப்ஸ்டிக் போட முடியும். நல்ல ஃபேர் டோன், அவங்களுக்கு வந்து அவங்களுக்குமே ஒரு கன்செப்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு என்ன போட்டாலும் சூட் ஆயிடும்ல, என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் சூட் ஆயிடும். லைட் ரெட்டா இருக்கணும், நாட் டூ மச் ட்ராமா ரெட்ஸ். ஸோ லைட் ரெட்ஸா இருக்கணும். அண்ட் சப்போஸ் அவங்க ரெட் போட்டாலும் இந்த சென்டர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுல லைட்டா நம்ம பார்க்க வந்து நோ மேக்கப் லுக்னு ஒரு லுக் இருக்குல்ல, சோ அந்த லுக்குக்கு பேசிக்கா இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டா போதும். நோ, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின். பட் நான் என்ன சொல்லணும்னா ஒரு 5 பொருள் மஸ்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து நான் கொஞ்சம் ஹை எண்டா யூஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும், நமக்கு அந்த லக்ஸுரி லுக் கிடைக்கும், நம்ம மேக்கப் பார்க்க ரொம்ப எலீட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இதுலேயே கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்கு. அப்போ நல்லா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் போட்டால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குமானா எஸ், அதுவும் உண்மைதான். எதனாலும் அதோட ஃபார்முலேஷன்ஸ் அதை தான் இங்கே நான் கொண்டு வரேன். நான் அதுக்கான காஸ்ட் தான் அவங்க போட்டிருக்காங்களே தவிர்த்து அவங்க ஒன்றும் வேணும்ட்டே போடலையே. அப்போ நீங்க உங்களுக்கு வர பிரைட் கிட்ட எல்லாம் நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி தயவு செஞ்சு உங்க ஸ்கின்னை ப்ரெப்டா வச்சுக்கோங்கன்னா என்னவா இருக்கும்? தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஒரு சலூன், ஒரு பேசிக்கான ஃபேஷியல் கூட போதும். ஆனால் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம என்ன போட்டாலும், நம்ம மேக்கப் போட்டாலும், அது மேலே பவுடரிங் பண்ணாலும் அந்த ஆயில் செக்ரேஷன் மட்டும் நம்மளால கண்ட்ரோலே. கடவுள் வந்து உலகத்திலேயே கொடுத்த ஒரு பெஸ்ட் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின். டு யூ நோ தட்? தாண்டி இந்த விஷயங்கள் மேக்கப்ல பண்ணிடாதீங்க. டோன்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? டோன்ட்ஸ் மெயினா நான் என்ன சொல்லுவேன்னா கலரை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து B3 பிரைடல் ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் கார்த்திகா எஸ் ஷாம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், nice to meet you. Yes, I'm very beautiful, great doing. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஐபிசி மங்கையில ஒரு இன்டர்வியூ கொடுக்க நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ப்ளஷர் மீட்டிங் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ், தேங்க் யூ. ஸோ நம்ம வந்து பேசுகிறப்போ நீங்கள் இப்போ ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து கற்றுப்பாங்க, செல்ஃப் க்ரூம் பண்ணிக்க நிறைய ஹெல்ப் பண்ணும்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி செஷன் வச்சுக்கலாம். ஐ ஹவ் சர்டைன் டவுட்ஸ். அது வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கும், இல்லை இதுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி ஓகேவா? ஸ்டார்டிங் வித் இந்த டஸ்கி டோன் பீப்புள், அவங்களுக்கு தான் இந்த லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், என்ன மேக்கப் போட்டாலும் அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இது உனக்கு சூட் ஆகலமா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு ஆசையா இருக்கும் அந்த ஒரு லிப்ஸ்டிக் போடணும், அந்த இந்த கலர்லாம் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுல. சோ இந்த மாதிரி டஸ்கியா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கலர் லிப்ஸ்டிக் வந்து சூட் ஆகும்? எஸ், இப்போ டஸ்கி ஸ்கின் டோன்லயே 2 விதமா இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டோன்ஸ் வந்து ப்ளூ இருக்கும், இன்னொன்று வந்து இன்னொரு சில பேருக்கு எல்லோ இருக்கும். இது என்னதுன்னு நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக கேட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகல. பட் 2 விதமாக இருப்பாங்க கலரே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படின்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கவங்களே ஒரு மாதிரி டார்க்காக இருப்பாங்க, ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. அது வந்து அவங்க ப்ளூ பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் கருப்பாக இருக்கவங்களே கொஞ்சம் அங்கங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வார்மாக இருக்கும், ஹைலைட்டடாக தெரியும். இந்த மாதிரி 2 விதமாக இருப்பாங்க. அந்த 2 விதமாக இருக்கவங்கள முதல் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படிப்பட்ட டோன் அப்படின்னு. ஏன்னா டோனுக்கு ஏத்த மாதிரி தான் லிப்ஸ்டிக் போட முடியும். இப்ப டஸ்கியா இருக்கவங்களுக்கே ரெட் எல்லாருக்குமே நல்லா இருக்காது. ஒரு சில பேருக்கு தான் ரெட் நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு மரூன் தான் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இப்ப நல்ல ப்ளூ பிக்மெண்ட் டோனா நல்ல கருப்பா இருக்காங்க, இப்படி வச்சுக்கோங்களேன், நல்ல கருப்பா இருக்காங்க, நல்ல டஸ்கியா இருக்காங்கன்னா தே கேன் கோ ஃபார் மரூன்ஸ். இந்த மரூன்ஸை வந்துட்டு அப்படியே போட்டுறக்கூடாது லிப்ஸ்ல. ஸோ நீங்க அவுட்லைன் மட்டும் நல்லா டார்க் மரூன் கொடுத்துட்டு இன்னல லைட்டா ரெட் லிப்ஸ்டிக் கொடுக்குறப்போ தே வில் ரியலி நைஸ். பார்க்கறதுக்கு ஒரு லைட் வெயிட்டடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ரொஃபஷனல் டச் இன் தேர். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி அப்படியே போட்டுற மாட்டேன். வி யூஸ் 2 கலர்ஸ். நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கவங்க 2 கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸ்டிக் வாவ் அப்படி இருக்கும். ஈவன் வார்மாக இருக்கவங்களுக்கு இதே டெக்னிக் தான். மரூனே இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடுங்க, அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டோம். ஸோ மரூன் அண்ட் இதில் வந்துட்டு நம்மளோட மிட் ஆஃப் த லிப்ஸ்டிக்கில் வந்துட்டு கியூபிட்ஸில் லைட்டாக ரெட் தான் போடணும்.
இது முடிஞ்சுதா? ஸோ இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் வேற கலர் எது போடலாம்னா, இப்போ நீங்க போட்டுருக்கீங்களே ஒரு பர்பிளிஷ் கலர். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பர்பிளிஷ் கலர் ஆஃப் லிப்ஸ்டிக் கலர்ஸ். ஸோ எப்பயுமே வார்ம் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் வார்ம் ஃபேமிலியில் வருது. ரெட், பர்பிள் அண்ட் அதே மாதிரி இன்னும் நீங்க நல்லா போடணும், பார்க்க இன்னும் பளிச்சுன்னு இருக்கணும்னா ஆரஞ்சிஷ் ரெட். அந்த ஆரஞ்சிஷ் ரெட் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா மரூன் டாப் பண்ணிட்டு இதில். ஸோ இந்த 3 கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிங்க், இந்த பேபி பிங்க், இந்த மாதிரிலாம் மாஃப் ஷேட்ஸ் அதெல்லாம் போகாதீங்க. கோ வித் த கோரல்ஸ், ஆரஞ்ச், ரெட் ஃபேமிலி, பர்பிள் ஃபேமிலி, மரூன் ஃபேமிலி. தே லுக் வெரி பிரிட்டி. அண்ட் அதே மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் போனாலே நல்ல ஃபேர் டோன். அவங்களுக்குமே ஒரு கன்செப்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு என்ன போட்டாலும் சூட் ஆயிடும்ல, என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் சூட் ஆயிடும். ஆனா அவங்களுக்குமே சில விஷயங்கள் சூட் ஆகாம கூட இருக்கலாம்ல. வாட் ஆர் தோஸ்? யா சேம் அதே மாதிரி தான். இப்போ அங்கேயுமே கூல் ஸ்கின் டோன்ஸ்லையுமே 2 வகையாக பிரியும். பட் ஓகே, நான் வந்து அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க விரும்பல. சிம்பிள் இதுதான். இப்போ இவங்களுக்கு ஓம்ப்ரே போனாங்களா, அவங்களுக்கு வந்து ஃபுல் லிப்ஸ் போயிடணும். ஒரே லிப்ஸ்டிக் கலர் தான், ஆனால் அவங்க அப்ளை பண்ணிட்டு தே ஷுட் ஹேவ் டு லைக் நல்லா பிளெண்ட் பண்ணணும். என்ன ஆகும்னா அவங்க வந்து நல்லா ஃபேராக இருக்கனால டார்க்காக போட்டுருவாங்க, லிப்ஸ் மட்டும் தனியாக துண்டாக தெரியும். ஸோ அதனால் இப்போ அவங்களே சேம் இந்த மாதிரி பிங்க் ஃபேமிலி போகணும். எல்லாமே டிண்டட் ஷேட்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டே வந்துட்டு லைட் ரெட்டாக இருக்கணும், நாட் டூ மச் ட்ராமா ரெட்ஸ். ஸோ லைட் ரெட்ஸாக இருக்கணும். அண்ட் சப்போஸ் அவங்க ரெட்டு போட்டாலும் இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதில் லைட்டாக பிங்க் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தே ஷுட் ஹேவ் டு கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சேம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லைட் அந்த ப்ரௌன்ஸ், இப்போ நான் போட்டிருக்க ஒரு ப்ரௌன் இருக்குல்ல, இட்ஸ் கால்ட் டெடி ப்ரௌன்ஸ். இந்த மாதிரி டெடி ப்ரௌன்ஸ்லாம் டெய்லி வேர்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபேராக இருக்கவங்களுக்கு நீங்கள் எது போட்டாலும் கம்மியாக போடுங்க, டார்க்காக இருக்கவங்களுக்கு நீங்கள் எது போட்டாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஹேக் இது மட்டும்தான். லிப்ஸ்டிக் கலர் எதாக இருந்தாலும் டார்க்காக இருக்கவங்க கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்டு போடுங்க, ஃபேராக இருக்கவங்க அவுட்லைன் கொடுக்காம லைட்டாக போட்டாவே யூ லுக் வெரி பிரிட்டி. நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து டெய்லி மேக்கப்ங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்ல இருந்துட்டு வீட்ல இருந்தாலும் சரி, நம்ம அழகா வச்சுக்கணும், நம்ம அழகா பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக வீட்ல இருக்கிறவங்களும் சரி, வெளியே ஷாப்பிங் போனாலும் ஒர்க்கிங் விமன் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ரொம்ப கம்மி மேக்கப், சட்டில் மேக்கப் ஆச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமா, அப்படி வரப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது வந்து நாங்க தான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துடுறோமே. ஆமா, இப்ப ஆன்லைன் டியூட்டோரியல்லே நிறைய பேர் கத்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க வந்து நோ மேக்கப் லுக்னு ஒரு லுக் இருக்குல்ல. சோ அந்த லுக்குக்கு பேசிக்கா இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஆகும்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அப்புறம் மக்கள் வந்து இவ்வளோதானா அப்படின்றாங்க. நோ, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின். பட் நான் என்ன சொல்லுன்னா, ஒரு 5 பொருள் மஸ்டாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட். ஏன்னா இப்போ சன்ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான விஷயம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி மஸ்ட். அதுவும் நான் காமோஜெனடிக் யூஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்பரண்ட், விச் மீன்ஸ் ஒயிட் காஸ்டிங் இல்லாது. அது மேலே தான் நீங்கள் மேக்கப் போடுறப்போ உங்கள் ஆக்சிடைஸ்ட் ஆகாது. ஸோ அதனால நான் காமோஜெனடிக் சன்ஸ்க்ரீன் இப்போ நிறைய வந்திருக்கு. நீங்கள் நான் காமோஜெனடிக் போட்டிங்கனாவே மல்டிபிள் நம்பர்ஸ், மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸில் நைக்கால கிடைக்கும். அண்ட் த செகண்ட் ஒன், யூஸ் த ப்ராப்பர் கன்சீலர். ஸோ கன்சீலர் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புளோட ஸ்கின் டைப். அண்ட் த தேர்ட் ஒன், யூ மஸ்ட் ஹாவ் டு கோ ஃபார் த காஜல். ஓகே, ஸோ இந்த காஜல் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டான ஒரு விஷயம். அந்த காஜல் ஈவன் தோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் ப்ரோஸ் ஆல்சோ. ஸோ மல்டிபிள் யூசேஜாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காஜல், தென் மஸ்காரா ஆப்வியஸாக நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கண் இன்னும் கொஞ்சம் வைட் ஓப்பனாக தெரியறதுக்கு நல்லாயிருக்கும், மஸ்காரா. அண்ட் தேர்ட் ஒன் ஆப்வியஸ்லி லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் டிண்ட் ஆஃப் சீக்ஸ்க்கு போட்டுக்கலாம், உங்களுக்கு லிப்ஸ்க்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான், உங்கள் மேக்கப் கம்ப்ளீட்டட் டன். ஓகே, இப்போ இங்கே காம்பேக்டே சொல்லியேக்கா, பவுடரே சொல்லியேக்கா, பவுடர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கன்சீலர்னு ஒரு விஷயம். ஃபவுண்டேஷனை விட கன்சீலர் இஸ் த குவீன் ஆஃப் த ப்ராடக்ட் இன் த வேனிட்டி. நிறைய பேருக்கு கன்சீலரோட விஷயமே தெரியாது. எவ்ரி ஒன் வாஸ் திங்கிங் அபவுட் ஃபவுண்டேஷன் இஸ் ஜஸ்ட் அ கேமஃப்ளஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு மேலே ஓவரால் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான். பட் கன்சீலர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஒன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் இஸ் த மெயின் திங். இதுலேயே எப்படி கலர்ஸை வாங்கி எப்படி நம்மளுக்கு ஒரு குயிக் மேக்கப் பண்ணிக்கலான்றதையும் we will teach lot of tutorials. நீங்கள் என்னோட யூடியூப் சேனல்லையும் என்னோட இன்ஸ்டாவில் பார்த்தாவே தெரியும். எதுனாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன, இவன் நல்லா சம்பாதிக்கிற இது பண்ணுறா. பட் என்னோட விஷ் வந்து என்னென்னா, நிறைய பிள்ளைங்களால் படிக்க முடியாது, நிறைய பிள்ளைங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மக்களுக்கு நான் வந்து டுட்டோரியல்ஸ் மூலிமா கீழே நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்றது ஃபுல்லாகவே நான் கொடுத்துருப்பேன். நான் என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸும் இருக்கும்,
ஹை எண்டும் இருக்கும். அதை பார்த்து கற்றுக்கிட்டுமே நான் நிறைய பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நான் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறேன் பாருங்க, இந்த மாதிரி பீத்திக்கிறதுக்குலாம் எனக்கு விரும்பல. ஐம் ஜஸ்ட் கிவிங் அ குட் நாலேஜ். த பீப்புள் வில் ரியலி லேர்ன் அபவுட் திஸ். அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் திஸ் இஸ் ஹவ் ஐ எம். நம்மளே ரொம்ப பெருமையாக வந்துட்டு அப்படியே யூனோ நான் எவ்வளோ பெரிய தியாகி தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நோ, ஐ எம் ஆல்சோ த ஒன் அமாங் எவ்ரி ஒன். பட் ஐம் ஜஸ்ட் டூயிங் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம். அதை உட்காந்து அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு எடிட் பண்ணி அதை பண்ணணும்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டூயிங் அண்ட் தே கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட்டை வச்சு பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த அஃபோர்டபுள் அண்ட் ஹை அண்ட் பிராண்ட்ஸ்ன்ற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நிறைய பேருக்கு இருக்கிற எண்ணங்கள் வந்து நம்ம வந்து நான் கொஞ்சம் ஹை எண்டாக யூஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும், நமக்கு அந்த லக்ஸுரி லுக் கிடைக்கும், நம்ம மேக்கப் பார்க்க ரொம்ப எலீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இஸ் இட் ரியலி பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் அதோட அப்ளிகேஷனா? It's because of the formulation. It's not an application, it's not blah 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 blah. It's all about the formulation. நீங்க என்ன மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் ஆன ப்ராடக்ட்டை வாங்க போறீங்க. இப்போ நான் மெப்ளினோட ஃபவுண்டேஷன் தான் நான் போட்டிருக்கேன். Did you believe me? ஏன் பிலீவ் பண்ண மாட்டீங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கன்செப்ஷன் இருக்கும், இவங்க கண்டிப்பா வந்து ஹை எண்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், நீங்களா வந்து அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்க தப்பு. Drug store product have also the beautiful pigments, but few brands, not every brands. So அதனால தான் இப்போ ஒரு சில பேர் மட்டுமே நல்லவங்களா இருக்கிறப்போ, முக்காவாசி கெட்டவங்களா இருக்கிறப்போ மக்களுக்கு என்ன ஆகும், அவங்க கெட்டவங்கன்னு தான் ப்ரொஜெக்ட் ஆயிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே ட்ரக் ஸ்டோர்லையுமே few brands are very good brands, they have a good pigments. அதில் எடுத்து போட்ட பிராண்டு தான் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன இன்னொரு இதுலேயே கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ நல்லா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் போட்டால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குமானா எஸ், அதுவும் உண்மைதான். எதனாலும் அதோட ஃபார்முலேஷன்ஸ் அதை தான் இங்கே நான் கொண்டு வரேன். நான் அதுக்கான காஸ்ட் தான் அவங்க போட்டிருக்காங்களே தவிர்த்து அவங்க ஒன்றும் வேணும்ட்டே போடலையே. புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஹவ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் தேவையில்லை, நீங்கள் வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்லேயே மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக பண்ண முடியும்னா பண்ணலாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்முலேஷன். உங்களுக்கு அது கிடைச்சா நீங்கள் அதுலேயே போடுங்க. ப்ரீமியம் பிராண்ட்ஸோட ஃபார்முலேஷன் நல்லா இருக்கனால தான் அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் த கோர் த ஸ்கின். அண்ட் நீங்கள் வந்து சொல்கிறப்போ இந்த ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது மெப்ளின். அண்ட் மை ஃபேவரட் த பிராண்ட் இன்னொன்று வந்து த கலர் பார் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அண்ட் சுகரோட லிப்ஸ்டிக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேஸ் இஸ் கேனடா, அதோட காஜல் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். அதையும் நான் திரும்பி சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு கார்த்திகா ஷாம் வந்து she was using Victoria Beckham, she was using, yes I'm taking that also, but sometimes இந்த மாதிரி ஒரு குட்டி இன்டர்வியூக்கு ஒரு சட்டுன்னு ஒரு ரெடியாக வரதுக்கு I use drug store products also. அதுலேயே பெஸ்ட்டாக இருக்கிறது this Faces Canada. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர், மெப்ளின். அண்ட் முன்னாடிலாம் நான் லாரியலுக்கு ரொம்ப ஃபேனாக இருந்தேன். இப்போ இல்லை, லாரியல் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் ஃபீல் இட் குட். ரொம்ப கம்மியாயிடுச்சு அதோட ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம். அதனால் எனக்கு அது பிடிக்காது. கலர் பார் பிடிக்கும். அண்ட் இன்னும் ஒரு பிராண்ட் I love Nykaa. So this 5 brands. and அதே மாதிரி இன்னும் இருக்கு, லைக் சொல்லிட்டே போகலாம். அதுலேயே பெஸ்ட்டாக இருக்கிறதே ஃபார் எக்ஸாம்பிள் கே பியூட்டி ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் வராது, உங்களுக்கு ட்ரக் ஸ்டோரில் தான் வருமே. ஏன்னா அதில் நிறைய கலர் பிக்மெண்ட்ஸ் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் வாங்கினதுக்கு முன்னாடி இல்லை. அண்ட் அதே மாதிரி மிலானி, ரெவல்யூஷன், இந்த மாதிரி so many brands is there. So ELF நானே சொல்லிட்டு பாருங்க 9 பிராண்ட் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு பிராண்ட் என்ன சொல்லலாம்? this 9 brands. அண்ட் இன்னும் ஒரு பிராண்ட் என்ன சொல்லலாம்? ஃபே பியூட்டி, FAE ஃபே. அதோட லிப் லைனர் தான் போட்டிருக்கேன். எஸ், ஃபைனலி 10 பிராண்ட் சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப முக்கியம். ஆமாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வர பிரைட் கிட்டலாம் நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின்னை ப்ரெப்டாக வச்சுக்கோங்கன்னா என்னவா இருக்கும்? தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஒரு சலூன், ஒரு பேசிக்கான ஃபேஷியல் கூட போதும். ஆனால் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா தட் இஸ் த எக்ஸ்ஃபோலைசேஷன். நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணி ஸ்கின்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஐ ஒன்ட் டெல் தெம் கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட் லைக் this, but sometimes the people are really asking with me like I want to really take a deep exfoliation. And that time also I'm talking about the peels. அது யாருன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கிற பெண்கள், லைக் நான் அக்கா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன்னாங்கன்னா ஐ கேன், பிகாஸ் ஐ எம் நாட் அ டெர்மட்டாலஜிஸ்ட், ரைட்? ஸோ அக்கார்டிங் டு த கிளைண்ட்ஸ் வி வில் டெல், பட் கம்பல்சரி இதை மட்டும் சொல்லுவோம். ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெயில சுத்தாதீங்க, கொஞ்சம் ஃபோன் பாய் ஃப்ரெண்டோட பேசுறதை கம்மி பண்ணிக்கோங்க, விச் மீன்ஸ் ஃபியான்சியோட, அண்ட் நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நைட்டில் சிரம்ஸ் அண்ட் ஷீட் மாஸ்க்
இது மட்டும் போதும். மற்றபடி ரொம்ப பெருசாலாம் நீங்கள் போயிட்டு அப்படியே இதுவே பெருசுன்னு நிறைய பேர் திட்டுவாளுங்க கீழே என்ன. பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ஃபோலைசேஷன் பண்ணி நல்லா பேம்பர்டாக வச்சுக்கிறீங்களோ மேக்கப் சூப்பராக இருக்கும். அண்ட் வாட் இஸ் யோர் ஸ்கின் ரொட்டீன்? ஏன்னா வந்து இங்க இருந்து பாக்குறப்போ இட்ஸ் குவைட் இந்த ஒரு ஃப்ளார். ஆனா நான் ஹைலைட்டர் கூட போடல தெரியுமா? யா மஸ்காரா மட்டுமே ஹைலைட்டடா காட்டுதுல. அதான் ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும். இப்போ நான் வந்து என்னோட ஸ்கின் கேர்னு பாத்தீங்கன்னா ஐம் 35 years old now. ஸோ எனக்கு வந்து என்னன்னா என்னோட ஏஜ் போக 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 என் ஸ்கின் சாக் ஆகிடக்கூடாது. அதனாலேயே நான் வந்து நிறைய இந்த மாதிரி மசாஜஸ் பண்ண மாட்டேன் என் ஸ்கின்னுக்கு. என்ன ஆகுனா நான் மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன்னா மை ஸ்கின் வில் கெட் சாக். ஸோ அந்த ஒரு லிஃப்ட் வந்துட்டு கிடைக்கும் அந்த டைமில். அப்புறம் கொஞ்ச நாள் அது சாக் ஆகிடும், வெயிட் கெயின் பண்ணி லூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டைமில். ஸோ அதனால் என் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி லூஸ்னப்பே நான் பண்ண மாட்டேன். ஐ லைக் ஆஸ் இட் இஸ் அப்படி விட்டுருவேன். அது போல் ஐ ஜஸ்ட் டேக் அ கேரிங். ஸோ எப்படிப்பட்ட கேரில் எடுப்பேன்னா கம்பல்சரி இப்போ நான் இப்போ ஒரு மேக்கப் போட்டிருக்கேன்னா கம்ப்ளீட் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ 2 to 3 times என் மேக்கப் ரிமூவ் வரும். என்னோட மேக்கப் கிளென்சிங் பாம் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவேன். தென் ஐ ஜஸ்ட் ஹைட்ரேட் மை ஸ்கின் வித் ப்ராப்பர் CTMன்னு நம்ம சொல்லுவோம். அந்த CTMஐ கிளியராக பண்ணிட்டு தான் ராத்திரி நான் 3 மணி 4 மணிக்கு போய் நான் படுத்தாலும் இதை பண்ணிட்டு தான் ஐ ஜஸ்ட் ஸ்லீப். இல்லைன்னா மாய்ஸ்சரைசர். நைட்டில் வந்து மாய்ஸ்சரைசிங் பதிலாக ஐ ஜஸ்ட் யூஸ் சம் சிரம்ஸ் ஃபார் த க்ளோயிங். அந்த ஸ்கின் நம்ம நல்ல ஃபர்மிங்காக இருக்கிறதுக்கு ஐம் யூசிங் சம் பெப்டைட்ஸ் நவ் த கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன்ல. ஐம் ஜஸ்ட் கோ ஃபார் lot of countries. I'm just learning about the skin also because nowadays it's not an easy one, right, for doing such brides. They are the generation Z. They have know everything about now. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் தான் படிச்சுட்டே வராங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரைட்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறப்போ ஐ ஷுட் ஹாவ் டு லேர்ன் சம் மோர் திங்ஸ். ஸோ அதனால இது மாதிரி நிறைய விஷயங்களை நானுமே லேர்ன் பண்ணிட்டு வந்து தான் ஐம் ஜஸ்ட் ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம். எஸ். அண்ட் ஸ்கின்னு வர்றப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துன்னா இந்த ஆயிலி ஸ்கின் நம்ம என்ன போட்டாலும் நம்ம மேக்கப் போட்டாலும் அது மேலே பவுடரிங் பண்ணாலும் அந்த ஆயில் செக்ரேஷனை மட்டும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கடவுள் வந்து உலகத்திலேயே கொடுத்த ஒரு பெஸ்ட் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின். டு யூ நோ தட்? நிறைய பெண்களுக்கு தெரியாது. த வேர்ல்ட் பியூட்டிஃபுல் ஸ்கின் இஸ் அ ஆயிலி ஸ்கின். தே ஆல்வேஸ் பீன் வெரி யங், க்ளோ, டூயா கடவுள் கொடுத்துருக்க ஒரு ஸ்கின். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ என் மூஞ்சி ஆயில் வடியுது, ஐயோ என் மூஞ்சில் எண்ணெயா. நோ, ஆயில் வராமல் ஸ்கின்ல செக்ரியேஷன் செபம் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்கள் சீரம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரிகிறாங்க தெரியுமா, க்ளோ வேணும் வேணும்னு. ஸோ எக்ஸசிவாக வந்ததுன்னா அது பிம்பிள் ஆக்னியாக மாறும். அது ஹார்மோனோட இம்பேலன்ஸ். புரியுதுங்களா? இந்த விஷயங்களே நிறைய பேருக்கு புரியல. ஆயிலி ஸ்கின்னாவே ஆக்னி பிம்பிள் வந்துடும். நோ, அது ஹார்மோன் ப்ராப்ளம் தான். அது ஹார்மோன் சரியாச்சுன்னா அது சரியாயிடும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கணும். உங்கள் ஸ்கின் சீக்கிரமாக ஏஜிங்கே ஆகாது. யூ ஆல்வேஸ் பீன் வெரி யங். ஸோ இந்த ஆயிலியாக இருக்கிறத வந்துட்டு மைட் பி நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறப்ப ஒரு சில ஃபார்முலேஷன்ஸை மாற்றி மேக்கப் பண்ணால் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். யூ டோன்ட் நீட் மச் மேக்கப் அட் ஆல். ஹானஸ்ட்லி ஸ்பீக்ஸ், ட்ரை ஸ்கின் தான் இருக்கிறதுலே மோசமான ஸ்கின். அவங்களும் ரொம்ப ட்ரபிள் வெரி ட்ரபிள். தே வில் சீக்கிரமா மேக்கப் பிரேக் ஆகிடும், கிராக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ மேக்கப் பேட்ச் ஆகுறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருதே ட்ரை ஸ்கின் தான். ஆயில் ஸ்கின் இஸ் த பெஸ்ட். இப்படி கேக்குறப்ப தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அப்பாடா நம்ம ஏதோ நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பிரைடல் புக்கிங் நீங்க ஆயிலி ஸ்கின்னா ஏங்க நீங்க இது போங்க அது போங்கன்னு இருக்கிறதுலே பெருசு தூக்கிட்டு போய். எஸ், ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு மேக்கப் சீக்கிரமா போகாதுன்னு சொல்லலை. அது கேரி பண்ணிக்கலாம். ஃபார்முலேஷன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணி கேரி பண்ணிக்கிட்டோம். ஈவன் ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு மேக்கப் கேரி பண்ணிக்கணும். கேரி பண்ணாவே எல்லாருக்கும் மேக்கப் சூப்பராக இருக்கும். ஆல் த ஸ்கின்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஸ்கின். அண்ட் மேக்கப்னு வர்றப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவலா இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து என்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நிறைய அழகாதாங்க இருக்கு நேச்சுரலா. எஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு ஃபீச்சரை ஹைலைட் பண்ணாலே இல்லை கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதை க்ரூம் பண்ணாலே பயங்கர அழகா தெரியும்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட மேக்கப்ல நான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது ஐப்ரோஸ், லிப்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கின்னுக்கு போவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எல்லாருக்குமே ஈவனாக இருக்காது. நம்ம எப்படி தான் இருந்தாலும் நம்ம கேமஃப்ளேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு குட்டியாக இருக்கும், சில பேருக்கு ஹூடடாக இருக்கும், டவுன் டர்னாக இருக்கும், அப் டர்ன்டாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே இதெல்லாம் ஈவன் பண்ணணும். ஸோ இந்த ஐஸையும் லிப்ஸ், இந்த ப்ரோஸ், இந்த மூணுத்தையுமே நம்ம ஈவன் பண்ணிட்டோம்னா த லுக் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஸோ யூ டோன்ட் நீட் மச் இந்த ட்ராமாலாம் பண்ண தேவையில்லை. இது போடுங்க அது போடுங்க. நோ, நீங்கள் இது அழகாக டீட்டெயிலிங். அந்த கண்ணு பேசணும்.
அந்த கண்ணுக்கு பேசுற மாதிரியான விஷயங்கள் கொடுத்தாவே போதும். அந்த கண்ணை ஹைலைட் பண்ணாலே பயங்கர அழகாயிடும். ஏன்னா அந்த கண்ணும் சிரிக்கணும். நம்ம வாய் சிரிக்கிறதா நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த ஐஸ் ஹேஸ் டு ஸ்மைல். ஸோ அதுக்கு நீங்க வந்து கலரா கண்ட மேனிக்கெல்லாம் கண்ணுக்கு மேல போடக்கூடாது. மைல்டா நல்ல ஒரு அழகான லிப்ஸ்டிக் வைல் ஸ்மைல் தட் ஐஸ் ஆல்சோ வாண்ட் டு ஸ்பீக். அதுதான் டார்கெட். எஸ். அண்ட் இப்போ இதையும் தாண்டி இந்த விஷயங்கள் மேக்கப்ல பண்ணிடாதீங்க, டோன்ட்ஸ்னு ஒன்று விஷயம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? டோன்ட்ஸ் மெயினா நான் என்ன சொல்லுவேன்னா, கலரை சேஞ்ச் பண்ணாதீங்கப்பா. அந்த பொண்ணோட கலர் அந்த பொண்ணோட கலராகவே காமிங்களே, ஏன் ஆள் மாறாட்டம் பண்ணணும்? why need a transformation in the makeup? I'm just asking. ஏன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க? நாட் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நிறைய ஊர்லயுமே இது நடக்கதா செய்யுது. அப்படியே அந்த கலரை வந்து ஒரு 4-5 கலர் கோட். பட் சம்டைம்ஸ் பிரைட் ஆஸ்கிங், இப்போ நான் போன பிரைடு கூட என்ன அப்படிதான் கேட்குறாங்க. எதனாலனா இந்த மாதிரி யாராவது 4-5 பேர் கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி போறதை வச்சு the people are asking, நல்லா எனக்கு பிரைட்டா கொடுங்க, எனக்கு நல்ல பிரைட்டா. நோ, தட் இஸ் நாட் a மேக்கப். அதை என்ஹான்ஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து நான் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். டோன்ட் புட் மச் மேக்கப், மச் ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா? கெமோஃப்ளெஜ் பண்ணுங்க, ஈவன் பண்ணுங்க. டோன்ட் புட் மச் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் டோன்ட் கான்சென்ட்ரேட். கோ ஃபார் த கன்சீலர்ஸ். கன்சீலரில் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டாவே மேக்கப் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு செஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், பிஹைண்ட் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய கேர்ள் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய டிப்ஸ்லாம் நான் வந்து கேதர் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐபிசி மங்கை. எஸ், தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். நான் வந்து ட்ராமா பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு $1 million இதில் சம்பாரிச்சுலாம், லேக் நீங்கள் சம்பாரிச்சு ஒரு என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகலான்லாம் நான் வந்து ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து அவங்க 5 மணிக்கு ரெடி ஆகணும்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் 5:30. இந்த பிள்ளை வந்துட்டு 2 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறா, அவங்க வரல. ஷி கேம் பை 4 o'clock or 4:30 அரவுண்ட். half an hour ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப கோபமாக. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, அவங்க ஏதோ டென்ஷனாக இருக்காங்கன்னு. எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே அந்த பொண்ணை சிடுன்னு திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது. அதுலேருந்தே நான் வந்து என்னோட நிறைய விஷயங்களை என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்துட்டு, ப்ளீஸ், ஸ்கேம் எப்படி வேணாலும் நடக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்கேம்னா நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? பாடி ஷேமை வச்சு பண்ணுறதுலாம். இப்போ நான் இங்கே ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், இதை பற்றியான நாலேஜ் நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் உங்களுக்கு என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அது நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு கிண்டல் பண்ணுறதோ, பின்னாடி வந்து கிளிச் பண்ணுறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறது கிடையாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.